எங்களை எப்படியா காப்பாற்றுங்க சார். எங்கள் அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க சார். அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல சார். எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். தம்பி அழாம உன் பிரச்சனை கலெக்டர்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாரு. சொல்லுங்க தம்பி, அவங்க யாரு, ஏன் உங்களை அடிச்சாங்க? அவங்க இவளோட அண்ணனுங்க சார். நாங்கள் லவ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் சார் விரட்டி வந்தாங்க. உங்களுக்கு எந்த ஊர்? நாங்கள் 2 பேருமே ஒரே ஊர் தான் சார். ஸ்ரீவைகுண்டத்து பக்கத்தில் மங்களாபுரம் கிராமம் சார். நான் ஐடிஐயில் ஃபிட்டருக்கு படிக்கிறேன் சார். நீமா? நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். தையலுக்கு போகிறேன். நான் வேற ஜாதி, அவள் வேற ஜாதி. நாங்கள் லவ் பண்ணுறது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அது பிடிக்காம தான் சார் முந்தானியத்து கூட அவங்க அண்ணனுங்க என்னை போட்டு அடித்தாங்க. பாருங்க சார் எப்படி அடிச்சிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை சார், எஸ்ஐயெல்லாம் விட்டு மிரட்டினாங்க சார். நீங்கள் ராவோட ராவா ஊரை விட்டு போகலன்னா கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்க சார். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? போலீஸ்காரங்க இப்படி செஞ்சா அவங்க எங்க சார் போவாங்க? அந்த எஸ்ஐ பேர் என்ன தம்பி? அதெல்லாம் தெரியாது சார். ஆனால் அவங்க மிரட்டலுக்கு நான் ஒன்றும் பயப்படல சார். அம்மா அப்பா தான் கொஞ்சம் பயந்தாங்க, அதனால தான் நான் ஊரை விட்டு கிளம்பினேன். அது தெரிஞ்சு இவ ஓடி வந்துட்டா. வேற வழி தெரியல, கூட்டிட்டு வந்துட்டேன் சார். நீங்களே பார்த்தீங்களா சார் உங்கள் முன்னாடி வச்சு எப்படி அடிச்சாங்கன்னு. எங்கள் அம்மா அப்பா ஊரில் ஒளிஞ்சிருக்காங்க சார். அவங்க நிலைமை என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல சார். அவங்க கையில் கிடைச்சா சும்மா விட மாட்டாங்க சார். எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ். சார் எங்க ஆளுங்க அந்த ஊர்ல மிஞ்சி போனா 20 குடும்பம் தான் இருக்கும். ஆனா அவங்க எப்படி 200 குடும்பம் இருக்கும். நேத்து ராத்திரி பொண்ணை கூட்டு ஓடி வந்திருக்கான். நடு ரோட்ல கொலை பண்ற அளவுக்கு போனவங்க. அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இவ்வளவு நேரத்துக்கு அங்க என்ன நிலவரம் ஏது நிலவரம் ஒண்ணுமே தெரியல. சீக்கிரம் ஆக்ஷன் எடுங்க சார். லோக்கல் எஸ்ஐ ஊருக்குள்ள அனுப்பி நிலவரம் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். ஏற்கனவே அந்த எஸ்ஐ தான் அந்த பையனை மிரட்டி ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. திரும்ப அந்த எஸ்ஐ அனுப்புனா இப்படி உண்மையில சொல்லுவாரு. ஆமாம் சார். அவரே கலவரத்தை உருவாக்கி வேடிக்கை வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? இந்த காப்பி குடிமா. வேணாம். குடிமா, சும்மா அழாத குடி. மாமா நீங்க பண்ண நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட நல்லது. குடிமா. இங்க பாரு மாப்ள, பேசாம போயிரு. மாமா முதல்ல வீடு போங்க. எப்பா எல்லாம் வீடு போங்கப்பா. மாமா உங்க பொண்ணை கூட்டது என்னோட ஜோலி. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்காது. பேசாம வீடு போங்க. இங்க பாரு மாப்ள, இது ஒன்னும் ஊர் வாரம் கிடையாது. உன் பேச்ச கேட்கறதுக்கு என் பொண்ணு வாரம். பேசாம போவியா? மாமா சுரேஷ், நான் கார்த்தி பேசுகிறேன். அங்கே ஊரில் என்ன நிலவரம்? ஊருக்குள்ள கொஞ்சம் பதற்றமான நிலைமை தான் இருக்கு. அங்கே அசம்பாவிதம் எதாவது நடந்திருக்கா? இதுவரை எதுவும் நடக்கல. ஆனால் எப்போ எது வேணாலும் நடக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. பையனோட ஆளுங்க வீடு வாசல் விட்டு ஓடிட்டாங்க. மேற்படி ஆளுங்க அருவாகத்தியோடு அலைஞ்சிட்டு இருக்காங்க. சார், உள்ளூர் ரிப்போர்ட்டர்கிட்ட விசாரித்தேன். இது வரைக்கும் அங்கே எந்த அசம்பாவிதமும் நடக்கலை சார். ஆனால் அங்கே என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலான்ற பதட்டமான சூழ்நிலை இருக்குது சார். சார், பையனுடைய அப்பா அம்மாவும் அவங்க ஆளுகளும் வீடு வாசலை விட்டு ஒளிஞ்சிருக்காங்க சார். சார் வேற ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லையா சார்? ஆக்ஷன் எடுக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள அங்க எல்லாம் முடிஞ்சு போயிடும். நான் பாத்துக்கிறேன். எங்க ஆளுங்க 100-200 பேர் உள்ள விட்டா தான் சரி வரும். ஹலோ மிஸ்டர், முதல்ல செல் ஆஃப் பண்ணுங்க. பிரச்சனையை பெருசாக்காதீங்க. சார் என் சாதிக்காரன் ஒருத்தனுக்கு எதுனாலும் அவ்வளவுதான், சும்மா இருக்க மாட்டேன். சார் நீ கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா பெரிய ஜாதி கலவரம் வர்றத ஆரம்பத்திலே தடுக்கலாம். நம்ம ஸ்கூல் விசிட்டை கேன்சல் பண்ணிடலாம். ஆமாம் சார், அதை விட இது சென்சிட்டிவ் ப்ராப்ளம். அப்புறம் இந்த பையனை இங்கே விட்டுட்டு போயிடலாமா? பிரச்சனையே அவங்களால தான். நம்மோட கூட்டிட்டு போயிடலாம். பொண்ணையும் பையனும் கூட்டிட்டு போய் காட்டினாதான் 2 குடும்பம் ஓரளவு சமாதானமாகும். ஓகே சார். அவங்களால பையனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது. அதை பற்றி யோசிக்காம இல்லை, இம்மிடியட்டாக 2 குரூப்பை சமாதானமாக்கி ஊர் அமைதியாக்கும். அதுக்கு பிறகு பையனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுவோம். கவலைப்படாதீங்க. சார், அப்படி நான் ஃபோர்ஸை ரெடி பண்ணிடுவா? வேண்டாம் சார். ஃபோர்ஸ் இல்லாமல் ஏன் worry பண்ணுறீங்க? என் பிளான் என்னன்னு சொல்கிறேன். மீடியா ப்ரெஸ் கூட அவாய்ட் பண்ணிடலாமா அப்போ? ஏன் நாம என்ன தப்பு பண்ணோம்? வரட்டுமே. அப்போ அவரு வரட்டும், எல்லாரும் கூப்பிடுங்க. மிஸ்டர், எல்லாரும் இங்கே வாங்க. நீங்கள் எல்லாரும் எங்கள் கூட வரீங்க. ஊரை அமைதியாக்குற முயற்சியில் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. நான் வரமாட்டேன். ஒன்றும்
வாங்க அது போலாம் வா. நல்லா கேட்டுக்குங்க. ஊர்க்காரங்களை அமைதியாக்குற முயற்சியில தான் உங்களை நாங்கள் கூட்டிட்டு போகிறோம். யாரையும் தூண்டி விடவோ எதுவும் செய்யக்கூடாது. உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி வந்தால் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ என்னாச்சு? நம்ம போகலாம், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம போகலாம், தயவு செஞ்சு வா. சொன்னா கேளு, ஒன்றும் ஆகாது. எஸ்பி சார், சார். நாம் டீமோட போகிறதால வேற கார் ஏற்பாடு பண்ணிடுங்க. ஓகே சார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். செந்தூர் பாண்டி, ஊருக்குள்ள ஒழுங்கா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, நான் இருக்கேன். நீ பாட்டு பயல கூட்டு அறுபது தீட்டு அழிஞ்சனா என்னெல்லாம் அர்த்தம்? ஐயா, இந்த ஒரு விஷயத்துல என் போக்கு விட்டுருங்க. இந்த பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க. உன் மகளை பத்திரமா கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் சொல்றத கேளு, பேசாம அருவா போட்டு வா. கலெக்டர் இருக்காரு, எஸ்பி இருக்காரு, நான் இருக்கிறேன். நல்லபடியா இந்த விஷயத்த பேசி முடிப்போம். இல்லையா, விவகாரம் முத்தி போச்சு. இதை வேற மாதிரி தான் தீக்கணும். அப்போ என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? கலெக்டர் சார், இவன் ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. உங்க வசதி எப்படி அது மாதிரி பண்ணிக்கங்க. பேசாம அவ்வளோ பேரும் குண்டர் சட்டத்தில் தூக்கி உள்ள போடுங்க. கோர்ட்டு, ஜாமீன், விசாரணை எதுவும் கிடையாது. அப்பனா தான் ஊருக்குள்ள எந்த பேரும் அறவை தூக்க மாட்டாங்க. வண்டி நிறைய போலீஸ்காரங்களை கொண்டு வந்து இறக்கி உங்களை அடிச்சு தோச்சு அள்ளி போட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கலெக்டர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. எல்லா ஜாதி ஜனங்களும் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாரு. இது மாதிரி பிரச்சனைன்னு எனக்கு போன் பண்ணாரு. நான் கிளம்பி வந்துட்டேன். பேசாம நான் சொல்றத கேளுங்க, அருவா கீழே போடுங்க. கார்ல பொண்ணும் பையனும் இருக்காங்க, போய் கூட்டுவாங்க. ஹலோ பாண்டி, பெண்ணை ஒப்படைச்சாச்சு. வேற எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. கையெழுத்து போடு. சார், என் தம்பி பசங்க 3 பேரையும் காணோம். நீங்கள் எதுவும் அரெஸ்ட் பண்ணீங்களா சார்? இல்லை, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. எங்களை பார்த்தோன்னே ஓடிட்டாங்க. ஐயா, உங்கள யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே. அவங்க கிட்ட நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவங்களும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இதுல உடன்பாடு தானே? யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லையே. கையெழுத்து வாங்கப்பா. இங்க போடுங்க. ஐயா, எங்க அப்பாவும் அம்மாவும் காணுங்க. கொம்பு, அப்பாவும் அம்மாவும் வாத்தியாரியா கூட்டு வராரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக இருக்காங்க.
பெரிய ஜாதி கலவரத்தை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திட்டீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். வெல்கம். இட்ஸ் ஆல் ரைட். வேண்டும் 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 பாலம் வேண்டும் பாலம் வேண்டும் 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 பாலம் வேண்டும் பாலம் வேண்டும் 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 பாலம் வேண்டும் பாலம் வேண்டும் மீண்டும் 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 தாமதித்தால் தோன்றும் தோன்றும் புரட்சி தோன்றும் 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 புரட்சி தோன்றும். மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. அனுமதி இல்லாம மறியல் பண்றது சட்டப்படி குற்றம். பாலம் வேணும் மனு கொடுத்தோம். ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி கலெக்டர் கொடுத்தோம். எதுக்குமே பதில் இல்ல. மனுவை படிச்சு போயிட்டு கலெக்டர் ஊருக்கு வருவார் எதிர்பார்த்தா வரவே இல்லை. இப்போ நீங்க வரீங்க எதிர்பார்க்கவே இல்லை. வந்துட்டீங்க. எங்க ஊர் பற்றி ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. மிஸ்டர், ஊரை திரட்டி மிரட்டுறீங்களா? மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. இல்லைன்னா உங்க மேல வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. யார் சார் மிரட்டுறது? நாங்க மிரட்டல, நீங்க எங்களை மிரட்டுறீங்க. வேண்டும் 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 பாலம் வேண்டும் பாலம் வேண்டும் 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 பாலம் வேண்டும் பாலம் வேண்டும். மக்கள் என்ன மந்தைகளா? மக்கள் என்ன மந்தைகளா? எந்திரிங்கப்பா. பாலம் வேண்டும். ஏய் எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. என்னையா கூறு வெட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க ஐயா, எந்திரிங்க. இதை விட்டா எனக்கு ஒரு வழி தெரியலையா? ஏன் சாவுல இந்த ஊருக்கு ஒரு பாலம் வரட்டியா? ஏய்யா, கலெக்டர் என்ன சட்டப்பையிலையா பாலத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு? நீ கேட்டதை எடுத்து கொடுக்கறதுக்கு கலெக்டர் நினைச்சிருந்தாருன்னா பாலம் கட்டி தரணும் போய் சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிருக்கலாம். அப்படியே பாலம் கட்டுறதா இருந்தாலும் இன்னும் 6 மாச காலம் ஆகும். அது வரைக்கும் அவர் இங்க நிப்பாட்டி வைக்க போறீங்களா? வன்முறை வந்து பிரச்சனைகளை அதிகமாக்குமே தவிர நல்ல தீர்வு கிடைக்காதுயா. எந்திரிங்க, எந்திரிங்க ஐயா. கலெக்டர் ஐயா, ஊருக்கு பாலம் வேணுங்கிற ஆர்வத்தில் இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்க சார்பாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். கலெக்டர் சார் ரொம்ப நல்லவர். நம்ம ஊருக்குள்ளே சாய் சண்டை வராமல் நடவடிக்கை எடுத்து தீர்த்து வச்சிருக்காரு. இப்போ அவர் போகட்டும். இன்னொரு நாளைக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாம். எல்லாரும் கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. பாரையா. ஐயா ஐயா, எல்லாரும் இருக்க சொல்லுங்க. உங்க பிரச்சனை கேட்டுட்டே போறேன். சொல்லுங்க. வாத்தியாரையா நீங்களே சொல்லுங்கய்யா. ஆரூர் மக்கள்கிட்டையும் கையெழுத்து வாங்கி நானும் பிரசிடண்ட் ஐயாவும் நேராக உங்ககிட்ட மனு கொடுத்தோம்யா. இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த ஊரோட மக்கள் தொகை எவ்வளவு? சுமார் 300 குடும்பங்கள் இருக்கும் சார். மக்கள் தொகை கம்மியாக இருக்க பாலம் கட்டி கொடுக்கறதுக்கு. எங்கள் ஒரு ஊர் மட்டும் இல்லையா, இதை மாதிரி 6 ஊர் இருக்குது. 6 ஊர் ஜனங்களுக்கு இதே பிரச்சனை தான் ஐயா. உண்மைதான். இந்த ஆரோட பாதையில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அரசாங்கம் ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்கு. ஒரு ஆரோட பாதையில் பல கிராமங்கள் வரும். எல்லாத்துக்கும் பாலம் கட்டி கொடுக்க முடியாது. 15 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் சொல்கிற அந்த பாலம் இருக்கடா ஒரு டவுன் ஏரியா. அப்போயே 5 மணி கட்டி கொடுத்தீங்க. டவுனால் தான் பாலம் கட்டி கொடுப்பாங்க போல. நம்ம மாதிரி பட்டிக்காட்டுக்கு பாலம் கிடையாது. சும்மா இருங்கப்பா. சிட்டியில் 2 நிமிஷம் சீரியல்னா கூட மூளைக்கு மூளை பாலம் கட்டி தரீங்க. இங்கே உயிரை போனால் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அங்கே நிறைய பணம் போடுறதில்ல. வருஷத்துக்கு ஒன்று யார் வீட்டில் இலை விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன எல்லாம் சும்மா இருக்கீங்க? நம்ம பிரச்சனை சொன்னதானே கலெக்டருக்கு தெரியும். அண்ணா குருசாமிண்ணா எந்திரிங்கண்ணா. பள்ளிக்கூடத்துக்கு போனவரோட 10 வயசு பிள்ளை 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தோட போயிருச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாரே, பார்த்து போயிட்டு வா.
ஐயா பெரியவரா எந்திரிங்க. அரிசி வாங்க போன பையன் ஆத்தோட போயிட்டான். குடும்பத்தில் சம்பாரிச்சு விட ஒரே ஆம்பளை போய் சேர்ந்துட்டான். பணம் வாங்கி தர சொன்ன எம்எல்ஏ இந்த பக்கம் எட்டியே பார்க்கல. இன்னைக்கு குடும்பத்தோட சோத்துக்கே கஷ்டப்படுறாங்க. ரோட்டு வேலைக்கு போன வீட்டுக்காரு கல்யாணம் முடிஞ்ச நாளே நாளில் ஆத்தோட போய் சேர்ந்துட்டாரு. சமையல் வேலைக்கு போய் இப்போ அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. சார் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. உங்கள் ரெக்கார்டில் ஏதாவது பதிவாயிருக்கா? இல்லை சார், சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் இந்த ஏரியாலேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல சார். எல்லாத்தையும் காசு கொடுத்து மச்சிட்டாங்க சார். குளிக்க போன பையன் இருந்தா, குண்டி கழுவு போன பையன் இருந்தா தானே பேப்பரில் வருது. இங்கே ஆறு ஓடுது, விவசாயம் நல்லா நடக்குது, வசதியை பெருக்கிட்டு ஆளுக்கு ஒரு 2 வீலர் வச்சுக்கிட்டா 10 கிலோமீட்டர் சுற்றி போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்படித்தான் எங்கள் ஊரை பற்றி மற்றவங்ககிட்ட ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. எங்கள் ஊரில் சொந்தமாக நிலம் வச்சுருக்கவங்க ரொம்ப குறைச்சல். மற்றவங்களாம் விவசாய கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்க சமயத்தில் வண்டி எப்படியா வாங்க முடியும்? அவ்வளோயா சார், நீந்தி வரணும்னு எங்கள் ஊருக்காரங்க பொண்ணு கூட தர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நேரத்துல சார் 50 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் சார் கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குது? எங்க ஊரை மட்டும் ஏன் சார் ஒதுக்கி வச்சிருக்கு? அரசாங்கம் எந்த ஒரு கிராமத்தையும் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். நீங்கள் கொடுத்த மனுவை படித்து பார்த்துட்டு எனக்கு முன்ன அதிகாரியாக இருந்தவங்க உங்கள் ஊரை பற்றி எழுத ரெக்கார்டு படித்தேன். அந்த ரெக்கார்டு படி உங்கள் ஊருக்கு பாலம் அவசியம் இல்லைன்னு அலட்சியமாக இருந்துட்டேன். அதனால தான் நீங்கள் செஞ்ச எல்லா முயற்சிக்கும் என்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. இது நானும் எனக்கு முன்னால் அதிகாரியாக இருந்தவங்களும் செஞ்ச மிகப்பெரிய தவறு. நானே நேரடியாக வந்து உங்களை பார்த்து பேசின பிறகு தான் உங்களுடைய உண்மையான நிலவரம் எனக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி மண்ணல்ல வந்த தாசில்தார்கிட்ட உங்கள் பிரச்சனை முறைப்படி சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வன்முறையில் இறங்குறது மிகப்பெரிய தவறு. நாங்கள் பண்ண தப்பை மறந்துட்டு எங்களுக்கு பாலம் கட்டித்தாங்க ஐயா. ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், ரேஷன் கடை அத்தனைக்கும் ஆரூருக்காரங்களும் ஆத்தக்காரன் தான் போக வேண்டியிருக்கியா. பாலம் வர்ற வரைக்கும் தற்காலிகமாக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயா, இதை பற்றி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசிட்டேன். கூடிய விரைவில் உங்கள் ஊரில் ரேஷன் கடை, ஹாஸ்பிட்டல், பள்ளிக்கூடம் தற்காலிகமாக இயங்கும். பாலம் பிரச்சனையை என் தனிப்பட்ட கவனத்தில் சிஎம் செல்லுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். கட்டாயம் உங்கள் ஊருக்கு கூடிய விரைவில் பாலம் வரும். அதே மாதிரி உயிரிழப்பு நடந்த குடும்பங்களுக்கு நஷ்டஈட்டுக்கும் சிஎம் செல்லு மூலமாக ஏற்பாடு செய்கிறேன். ஐயா, சந்தோஷம் தானே? சந்தோஷம் ஐயா. வாங்கய்யா. சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் 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 வணக்கம். ஊருன்னா 1, ஈரொன்னா 2, மூவொன்னா 3, நாலொன்னா 4.
பாலம் கட்டுவது தொடர்பான உத்தரவு கடிதம் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவசுப்பிரமணியன் அனுப்பிய கோப்பு காட்சிகளை அரசு பார்வையிட்டது. மேலும் 6 பேர் அடங்கிய குழுவை நேரடி ஆய்விற்கு அனுப்பி பிரச்சனைகளை கண்டறிந்தது. அதன்படி மங்களபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள 6 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பள்ளிக்கூடம், மருத்துவமனை, நியாய விலைக்கடை மற்றும் அனைத்து தேவைகளுக்கும் ஆற்றை கடந்து செல்ல வேண்டியிருப்பதையும் அதனால் நடந்த உயிர் இழப்புகளையும் கருத்தில் கொண்டு பாலம் கட்ட அரசு முடிவெடுத்துள்ளது. மேலும் உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கவும் ஆவண செய்யவும் உத்தரவிடப்படுகிறது. அதன்படி மங்களபுரத்தை ஒட்டி வடகிழக்காக ஓடும் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே சுமார் 600 மீட்டர் நீளத்தில் IRDF 11 திட்டம் 94 கீழ் ரூபாய் 1762 லட்சம் பொருட்செலவில் 18 மாத காலத்திற்குள் பாலம் கட்டி முடிக்க அரசு உத்தரவிட்டு ஆணை பிறப்பிக்கிறது. சட்டப்படி உனக்கு திருமண வயசு இல்லை, நீ இன்னும் படிப்பை முடிக்கலை. நீ படிப்பை முடி, நல்ல வேலையை தேடிக்கோ. அதுக்கு பிறகு காலப்போக்கில் எல்லாம் மாறும். வீட்டில் தான் வீட்டு கஷ்டம் வேலைக்கு போகிறோம். நீங்கள் எங்கே போகிறீங்க? வீட்டில் இருந்தால் நிம்மதியாகவே இருக்க முடியலம்மா. அதான் வெளியே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதான் வரேன். வேலைக்கு சேர்ந்து ஃபோன் பண்ணுறான். அப்புறம் முதல் மாதம் சம்பளம் ஆனது நம்ம சங்கத்தை பாக்கியெல்லாம் அடைச்சிரு என்ன.